என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்லயே சொல்லியிருப்பேன் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. கொல்லிமலைக்கு தான் போகிறோன்னு சொல்லியிருந்தோமா, அதே மாதிரி கொல்லிமலை வந்தாச்சு. கொல்லிமலைக்கு எதில் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, காரில் தான் வந்திருக்கோம். ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா பைக்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் காரில் இந்த டைம் ட்ரை பண்ணி வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொல்லிமலையில் என்னென்ன ஸ்பெஷல்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவில் பார்த்து நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா 70 பெண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதாவது 70 கொண்டை ஊசி வளைவு இருக்குதுன்னு சொன்னாங்க. அது எப்படி இருந்தாலும் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நேரமாகவே கிளம்பி, ஓகே நான் இதெல்லாம் விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட் காட்ட போகிறேன். வெயிட் பண்ண இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் ஜனவரியில் வந்துருக்கிறோமா, நல்ல ஒரு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு க்ளவுஸ் கொண்டு வந்துருங்க, ஜனவரி மாதத்துலலாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்காமா, அப்புறம் வேறு எங்கேயும் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே 2-3 கோயிலில் ஸ்பெஷல் கோயிலெலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி போயிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வர ரொம்ப குளிர் அடிச்சுதா, அதனால தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து நின்றுட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே சும்மா வேறு லெவலில் தெரியும்னு நினைக்கிறேன். அதான் நான் சொல்கிறதையே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி ஓகே, நான் அவனோட சேனலில் லிங்க்கில் கொடுக்குறேன். இந்தாடா இப்போ வண்டி எடுத்துகிட்டு எங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அங்கே எதுக்குன்னா குரூப் ஃபோட்டோ எடுக்கிற கூப்பிட்டுருக்குறானுங்களா, நம்மளுக்கெல்லாம் அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுங்க. ஏன்னா அந்த அளவுக்குலாம் நம்ம இல்லை. குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை சோலோவாக ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரேம் பண்ணுறக்கு ஒரு ஃபோட்டோ கூட இல்லைன்ட்டு தான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஐஃபோனில் பார்த்திங்கன்னா சார்ஜர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு. நான் யோசித்தேன் சரி அந்த கேமராவில் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது ரொம்ப இதாகிடுச்சு. சார்ஜரே ஃபுல்லாக போனங்காட்டி அப்படியே டவுன் ஆகிடுச்சா. அந்த கேமராலேயும் ஓவராக என்னமோ டஸ்ட் மாதிரி பட்டு ஓரளவுக்கு தான் தெரியுது. ஆனால் உங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கு எனக்கு. இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த கிளாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, தெரியுதா. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அவ்வளோதான். கொல்லிமலையில் ஒரு 3 கோயில் இருக்குது, அதுக்கப்புறம் 3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதான் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே தான் கோயிலும் இருக்குது. அங்கேயும் போயிட்டு நம்ம விளாக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்டர் வாட்டர் ஸ்டார்ட் அதெல்லாம் பார்க்க முடியாது நீங்கள், ஏன்னா அங்கே அந்தளவுக்குலாம் செல்லில் கோப்ரோவும் இல்லை, வாட்டர் ப்ரூஃபும் இல்லை செல்லு. ஓகே, இது சரி இங்கேருந்து கிளம்பிட்டு நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு விளாக்ஸ் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸ்டெப்ஸு இறங்கிட்டு இருப்பேன், ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூட்டமாக இருந்துச்சு. அதனால தான் இங்கேருந்து இந்த ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா 1500 இல்லை 200 என்னமோ சொன்னாங்க. ஆனால் இந்த போகிற வழி எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த படியிலிருந்து இறங்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு இறங்குறப்போ ஒரு பெயினும் இல்லை, திரும்ப ஏறுறப்போ தான் சரியான ஒரு பெயின். பாதி பேர்லாம் பார்த்திங்கன்னா இறங்குறப்பவே உட்காந்தே வராங்க. இந்த வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹெவனுக்கே கூட்டிகிட்டு போகும்னு சொல்லலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நடக்க அதாவது கீழே போயிட்டே இருக்குதா, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நேர் அந்த மலையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நம்ம போகலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும் இறங்குறதுக்கு கொஞ்சம். அப்புறம் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக இது கொடுத்துருப்பாங்க, வியூ பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க.
அப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி அங்கே ஒரு சின்ன தெரியும் நினைக்கிற கிருஷ்ணன். அதில் என்ன பிரச்சனைனா ஒரு டம்ளர் கூட வச்சுருக்க மாட்டாங்க குடிக்கிறதுக்கு. நம்ம போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட்னால் ரொம்ப பெருசாக எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, சும்மா குட்டியாக வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நின்று நம்ம ஃபோட்டோ இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கலாம். நாங்கள் கீழே இறங்கிட்டு இருக்கிறப்பவே பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா சொன்னாங்க, ஏன் தம்பி கீழே இறங்குறப்பவே இப்படி மூச்சு வாங்கிட்டு போகிறீங்களே, அடுத்து அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறப்ப நீங்கள் இப்போ என்ன ஆவீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆனாலும் சரி நம்ம அந்த ஃபால்ஸ் பார்த்துட்டு தான் நம்ம வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இறங்கிட்டுருக்கோம். நான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு வந்தது என்னென்னா ஃபால்ஸ் ஒரு வேளை க்ளோஸ் ஆகிருக்குமோ அப்படின்ட்டு தான். ஏன்னா இந்த டைமெல்லாம் பார்த்திங்கன்னா மழை டைமு, அதுவும் இல்லாமல் பனி வேறு நல்லா பெய்யுதான், அதனால் ஒரு வேளை க்ளோஸில் இருக்குமோன்னு நினச்சேன். நல்ல வேளை க்ளோஸ்லாம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பரவாயில்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 100 சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும்னு சொல்லிட்டு ஒரு லைவ் போட்டிருந்தோமா, பரவாயில்ல அதுக்கு பார்த்திங்கன்னா 104 சப்ஸ்கிரைபரே வந்துட்டாங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுலாம் கொஞ்சம் புரியுது என்னன்னு தெரியல, ஏன்னா எனக்கே கொஞ்சம் இதாக இருக்குது. போக போக நல்லா ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிளாகெல்லாம் நல்லா ஹெச்டியாக ஷூட் பண்ணலாம். இந்த வியூ பாயிண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சின்னதாக இடம் பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அந்த இடத்துலேருந்து கீழே இறங்கவே நல்ல படி வந்து ஒரு பெண்ட் ஆகும், அந்த கொண்டை யூஸ் வளைவுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பெண்டாகி தான் திரும்பும். அதே மாதிரி நாங்கள் வர கேட்டே இருக்கோம், ஆனால் இன்னும் எத்தனை படினா இருக்குது இப்போ இறங்குறக்கு அப்படின்னு கேட்குறோம். திரும்ப தம்பி நீங்கள் இன்னும் பாதி தான் வந்திருக்கீங்க, இன்னும் மீதி போகணும் அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் வந்துட்டோமா, கொஞ்சம் தான் ஒருத்தர் தான் இருக்குது. எங்கள் லெஃப்ட் சைடில் திருப்பி காட்டுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே தெரியலையா? வா வாங்கலாம் ஏன் வந்துருச்சுண்ணா. இது இருறா, மரமெல்லாம் மறைச்சிக்கிச்சு, அந்த கல் பக்கத்தில் போனோம்னா இன்னுமே நல்லா தெரியும். இது வரைக்கும் படி போட்டு இதுக்கப்புறம் கொள்றானுங்க. வா தண்ணி கொஞ்சம் நிறையவே வருது. முந்திரியா தடத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாங்கன்னா சரி, அதுக்கு மேலே அதெல்லாம் ஓகே தான். வலிக்கு விட்டு வந்து செருப்பு தூக்கிட்டு வரேன். குளிச்சு முடிச்சாச்சு. நான் சத்தியமாக சொல்கிறேன், இவங்களாம் எப்படி குளிக்கிறாங்கன்னே தெரியல, அவ்வளோ குளிராக இருக்குது. அந்த அங்கே இருக்குது, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு
வேண்டாம். பயங்கரமாக குளிருது. அதுவும் இல்லாமல் அங்கே குளிக்கிறாங்க தெரியுதா, அந்த இடத்துல எப்படி குளிக்கிறாங்கன்னு தெரியல. நான் காலை ஃபஸ்ட் டைம் வெட்ட உடனே ஏதோ இருங்க திருப்பி காட்டுறேன். இதோ அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரியான ஃபஸ்ட் டைம் காலை உள்ளே வச்சனே நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அப்படியே உள்ளே போகிறப்போ ஏதோ அங்கே நிற்கிறாங்களே அந்த இடத்துலலாம் சரியான ஒரு இது சத்தியமாக மூச்சு கூட லைட்டாக கூட பிடிச்சது என்னால். அதனால் வேண்டாம், அது வரைக்கும் மட்டும் போயிட்டு வந்துட்டேன். அவ்வளோ ஓவர் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு பேசுகிறப்பே தெரியும் நல்லா ஒரு இதாக தான் இருக்குன்னு. ஏன்னா அந்தளவுக்கு குளிர் பயங்கரமாக இருக்குது. வந்தீங்கன்னா கொஞ்சம் மத்தியான டைம் நல்லா வெயிலில் குளிர்னு காஞ்சிட்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல. நான் நைட் டைம்லேருந்தே குளிர்லேயே வரங்காட்டி இந்த ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக இருக்குது. காலையிலேயும் நல்ல குளிர், அப்புறம் இப்போவும் வந்து கரெக்டாக இந்த தண்ணியிலலாம் குளித்தோம்னா சத்தியமாக ஃப்ரீஸ் ஆகி செச்சே போயிடுவேன்னு நினைக்கிறேன். சரிங்க, ஒரு வாரத்துக்கு கண்டென்ட்டா நான் இது 3 பாட்டாக தான் போடலான்னு இருந்தேன். ஆனால் வாங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உண்மையில சொல்கிறேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல வந்தீங்கன்னா. அவ்வளோதான், இங்கேருந்து குளிச்சாச்சு. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது என்ன இடம், அதான் அந்த இன்னும் 2 அருவி இருக்குது அவங்க ஃபால்ஸு, அதுக்கு 2த்துக்கும் போயிட்டு அப்படியே நேரு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு. நான் பேசும்போது எப்படி ரொம்ப வாய் அதிருதுன்னு தெரியுதுல்ல, சரியான கை வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வேற லெவல் இருந்தது. ஆனால் ஐஸ்கிரீமில் இந்த மாதிரி இருக்குது. உள்ளே போயிட்டு அதெல்லாம் சரியான வழி இருந்து ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே சுற்றுப்பட்டு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா இது என்னது, இதுவுமே என்னமோ போட்டிருக்காங்கல்ல கூட சேர்ந்ததுன்னு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அருவி இருக்குது, நம்ம ஊர் அருவின்னு சொல்லிட்டு ஒரு அருவி. அதுக்கப்புறம் 2வது மாசில அருவி. அதுக்கப்புறம் ஆகாங்கங்கை இருக்குது. அதுவுமே பெரிய ஃபால்ஸ் இருக்கணும். நாங்கள் அப்படியே கடைசியில் இருந்து ஃபஸ்ட்டு இருந்து வந்துட்டோம்னா அது ஆகாங்கங்கை போயிட்டு அப்படியே வந்துட்டோம். இந்த இடத்துல குளிக்கலான்னு பார்த்தா சரியான ஒரு கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கு நிறைய பேர் வந்து குளிக்கவே முடியல. செப்பல் அப்படின்னு சொல்லிட்டு கை கால் மட்டும் நினச்சிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வாங்குறாங்க. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அது பார்த்து 10 ரூபாய் ஒன்றும் சார்ஜ் பண்ணாங்க. 10 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. இங்கே நல்ல ஒரு விளையாடுறதுக்கான பிளேஸு. அப்புறம் வர வழியில் இந்த இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸில் இந்த மாசிலா ஃபால்ஸ்லேருந்து வர்ற தண்ணி, அதாவது நம்ம நடந்து வர லெஃப்ட் சைடில் இருக்கும் இந்த இடம். இந்த இடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா யாரும் அதிகமாக இருக்க மாட்டாங்க. நம்ம மட்டும் போய் தனியாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பசங்களோட போனோம். இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதனால சரி இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கோம். அடுத்தது இங்கேருந்து கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அருவின்னு சொல்லிட்டு ஒரு அருவி இருக்குது. அங்கே போனோம்னா அங்கேயும் சரியான கூட்டம். எப்படி இருந்தாலும் குளிக்க போகிறதில்ல, சும்மா போய் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. சரி ஓகே, அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அருவிங்கிற வாட்டர் ஃபால்ஸில் தான் நின்றுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வர்ற வழியிலேயே இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கேருந்து நடந்து தான் போகணும். கார்லேயும் போக முடியாது, பைக்லேயும் போக முடியாது. அங்கே அதாவது ரோட்லேயே பார்க் பண்ணிட்டு நம்ம அந்த வழியாக தான் நடந்து தான் போகணும். வேறு வழியே இல்லை. இப்போ கொல்லிமலையில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ இதாக ரன் பண்ணிக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு போகிறக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது எங்கே போகலான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிடுங்க.
இந்த வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சது. அவ்வளோதான். இங்கே அதிகமாக பிளேசஸ் எல்லாம் அதிகமாக இல்லை, சும்மா 2-3 பிளேஸ் இருக்குது. அப்புறம் ஃபால்ஸ் தாங்க இங்கே மெயின். அந்த ஆகாய் கங்காய் அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் வந்து மெயினான ஒரு ஃபால்ஸு. மறக்காமல் அங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இங்கே நல்லா இல்லை. ஹில்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வியூ இருந்துச்சு, நல்லா இருக்குது. அதனால சரி இங்கே வச்சுட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்றுட்டேன். எனக்கு இந்த